நான் சொல்லி எவ்வளவு தைரியம் தான் நம்ம இலக்கியா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அதாவது இப்படி நடு ரோட்ல வந்து நின்னுட்டு இருக்க. வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது இப்ப தான் தெரியுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே பிச்சை தான் எடுக்கணும். ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, வழியே கிடையாது உங்களுக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இலக்கியா அதுக்கு சரியான பதிலடிய குடுத்துட்டு, இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம கூட்டிட்டு நேரா வந்து அவங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த மகேஷ பார்த்து நம்ம இலக்கியா பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, இப்போ டைரக்ட்டா போயிட்டு அந்த மகேஷ் கிட்டயே விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அந்த அஞ்சலியோட ரகசியம் அப்படி என்னதான் இருக்கு உன்கிட்ட அப்படின்ற மாரி கேட்டறலாம் அப்படின்ற மாரி தான் அங்க வந்து போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இப்போ அந்த மகேஷ் இருந்துகிட்டு நம்ம இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இந்த மாரி தான் தாலிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் விக்கலாம் விக்கல. நான் அடமானம் தான் வச்சிருக்கேன். நீங்க கவலையப்படாதீங்க கௌதம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகைய நம்ம மீட்டுறலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ தாலிய வைக்கணுமா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கௌதம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க அதாவது உங்க மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டு கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமாளிச்சுட்டாங்க. இப்போ இங்கிருந்து வாங்க கௌதம் நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரியே கரெக்ட்டான டைம்ல வந்துட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சாவியெல்லாம் குடுத்துடுறாங்க. இந்த மாரி டைம்ல தான் இப்போ அந்த மகேஷ பார்த்த உடனே நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்ப அஞ்சலிய பத்தி தோணுது கொஞ்சமா. அதாவது என்ன பண்ணியிருப்பா? ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ்க்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, நேரா போயிட்டு இந்த மகேஷ் கிட்டயே பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இலக்கியாவ பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, "டேய் மகேஷ் என்னடா பண்ணிட்டு இருக்க நீயி? அது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட நீ எதுக்காக அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லு மகேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நாங்க அந்த வீட்ல இல்ல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேரையும் அந்த வீட்ட விட்டு வெளிய துரத்துக்காக பிளான் பண்ணி, நாங்களே கடைசில வீட்ட விட்டு வெளிய வந்துட்டோம். நீ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கவலையும் படாத அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த மகேஷ் வந்துட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குனதுனால, நம்ம இலக்கியா சொல்றாங்க, "அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்ல. அதானே? அந்த ஒரு விஷயத்த வச்சு தானே வந்து பார்த்தீங்கன்னா, நீ அஞ்சலி கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் வாங்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "ஓ! அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்லாதது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷ் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாராம். இத கேட்ட உடனே, "என்னடா முக்கியமான விஷயம்? அதாவது பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிறது உண்மதான் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஃபார்ம் ஆயி போச்சு. ஆனா அதே சமயம் உங்ககிட்ட சொல்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு அஞ்சலியோட வாழ்க்கைய நாசம் பண்ணுவீங்க. அந்த ஒரு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் சொல்லுவீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உங்ககிட்ட நான் சொல்றேன். அதாவது அஞ்சலி பிரெக்னன்ட்டா மட்டும் இல்ல. அவளால இந்த ஜென்மத்தில இல்ல, எந்த ஜென்மத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆகவே முடியாது. அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த அஞ்சலி உங்க குடும்பத்தையும், உங்களையும் நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.